இயேசுவின் சரீரத்துல சொல்லுங்க, என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என் சரீரத்துல இருக்கு. அவர் சரீரத்தை தொட்டமே சுகமாவானா, என் சரீரத்தை தொடுகிறவன் சுகமாவா. ஏன்னா என்னுடைய வல்லமை இல்ல, நான் இயேசுவின் சரீரமா இருக்கிறனால இயேசுவின் சரீரத்தை எதையெல்லாம் பிதா ஊத்தி வச்சிருந்தாரோ அதெல்லாம் என் மேல. கையை தட்டு. பாம்பு தரையில இருந்து அது கிரவுண்டு. ஆமா, அது வானத்துக்கு போயிருச்சுன்னா அது கழுகோட கிரவுண்டு. பிசாச நீ மாம்ச மண்டலத்துல மோதக்கூடாது, அவன் கிரவுண்ட்ல நீ ஜெயிக்க கூடாது, ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. அது அவன் கிரவுண்டு. அவனை நேரம் எங்க கொண்டு வந்துடணும்? ஆவி கொண்டு வந்துடணும். கையை தட்டு. அங்க இருந்து பாக்கணும். ஏய் ஏய் ஏய், அப்ப சபையாகிய நீயும் நானும் நம்ம யாருன்ற அறிவு வரும்போது நிச்சயமா சொல்றேன் சார், போன வாரத்தோட இந்த வாரம் உங்க வாழ்க்கையில வல்லமையோட அளவு, மகிமையோட அளவு அதிகமா இருக்கும் நான் சொல்றேன். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். Praise God. Hallelujah. ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ தேவனுடைய சமூகம் நம்மை மாற்றுகிறது. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்தவரை சபை என்பது ஒரு மறுரூப மலை. எப்படி மறுரூப மலைக்கு போனவங்க அப்படியே மறுரூபமாகி வந்தாங்களோ அப்படி சபைக்கு வருகிறவர்களும் ஆமேன் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஷாபா ராபா காபா. அங்கே தேவனுடைய மகிமையின் மேகம் இருக்கிறது, அங்கே தேவனுடைய சப்தம் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு முறையும் நீங்கள் சபைக்கு வரும்போது, தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்படும் போது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மறுரூபப்படுத்தப்படுகிறது. உங்கள் சரீரங்களிலே நேற்று வரை இருந்த வியாதி, இன்று வரை இருந்த வியாதி இந்த நாளிலே சுகமாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே உங்களுடைய பலவீனங்கள் உங்களை விட்டு விலகுகிற நாள். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. So we must need a spiritual atmosphere to understand spiritual things. ஸோ ஆவி மண்டலத்தில் இருந்து தான் நீங்கள் ஆவிக்குரியவை அறிந்து கொள்ள முடியும். மாம்ச மண்டலத்தில் இருந்துட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. வெளிப்படுத்தல் விசேஷமே ஆவிக்குள்ளானக்குள்ளதான் தான் வருது. அங்கே இருந்து தான் நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்த்து டீல் பண்ணணும். இயேசு நாமத்தில். கழுகு பாம்பை தரையில் வச்சு டீல் பண்ணாது. ஆமாம், கழுகு பாம்பை எங்கே கொண்டு போயிடும்? ஏறு கொண்டு போயிடும், ஸ்பேஸு கொண்டு போயிடும். ஏன்னா அதுதான் அது மண்டலம். ஆமாம், பாம்புக்கு அப்படியே இது ஹைட்டுக்கு தூக்கிட்டு போய் கழுகு பாம்பை போட்டோம்னா அப்படியே கிரு திரும்ப இடையில பிடிக்கும், திரும்ப தூக்கிட்டு போகும், திரும்ப போடும், கிரு திரும்ப தூக்கும். இப்படியே பாம்பை தலை கிருக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அது மலையில் வச்சு காலி பண்ணும். ஆமாம், பாம்பு தரையிலேருந்து அது கிரவுண்டு. ஆமாம், அது வானத்துக்கு போயிடுச்சுன்னா அது கழுகோட கிரவுண்டு. பிசாச நீ மாம்ச மண்டலத்தில் மோதக்கூடாது, அவன் கிரவுண்டில் நீ ஜெயிக்கக்கூடாது, ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது அவன் கிரவுண்டு. அவனை நேரம் எங்கே கொண்டு வந்துடணும்? ஆவி கொண்டு வந்துடணும். கையை தட்டு. அங்கேருந்து பார்க்கணும். ஏய் ஏய் ஏய், இயேசு நாமத்தில். ஆமென். ஆவி மண்டலத்தில் இருந்தா இட் இஸ் நத்திங், இட்ஸ் டைனி. அங்கேருந்து பார்க்க. அப்படிதான் இவ்வளோ நாள் கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வச்சிருக்காரு. பெரிய பெரிய வியாதி எல்லாம் ஆவி மண்டலத்திலேருந்து பார்த்தனால தான் காணாமல் போயிருக்கு. கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். ஒரு விஷயம் டவுன்லோட் ஆனால் தான் அந்த படம் தெரிய ஆரம்பிக்குது. டிஷ்ஷை மாட்டின பிறகு தான் படம் டெலிவிஷன் தெரியுது. அப்படி தான் அந்த ஆவியானுடைய ப்ரெசன்ஸுக்குள்ளே நீங்கள் ஆவிக்குள்ளாகும்போது தான் ஆவிக்குரியவர்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். போன வாரம் கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் என்று பார்த்தோம். நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறேன். ஐ ஆம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். அதில் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுவோட சரீரத்தில் இருந்துச்சு. நான் அவரோட சரீரம்ன்றனால, அந்த சரீரத்தோட பாகம்டமாக இருக்கிறனால, அந்த சரீரம் பரிபூரணமாக இருக்கிறதுனால அதன் பாகமாகிய நானும் பரிபூரணமாகவே இருக்கிறேன். அதான் 1 கிலோ அல்வா கிண்டுறான். அதில் எந்த பக்கத்தை பிச்சாலும் அல்வா ஒரே டேஸ்டாக தான் இருக்குது. அப்படிதான் அவர் 1 கிலோ அல்வா. ஆமாம், அதில் நீ நானும் 100 கிராம் அல்வாவாக இருக்கலாம். நம்ம 100 கிராமாக இருந்தாலும் அந்த 1 கிலோவில் இருக்கிற அத்தனை
கம்ப்ளீஷனும் எனக்குள்ள உனக்குள்ள இருக்கு. கையை தட்டு. அப்ப அந்த 1 கிலோ அல்வா மாதிரி இயேசு கிறிஸ்து சகல பரிபூரணத்தோடு யாரெல்லாம் தொட்டாரோ அவெல்லாம் சுகமானான். அப்படின்னா நீ அவரோட சரீரம் தானே. அப்ப நீ தொடு, இப்பயே தொடு. நீ தொடும் போது அற்புதங்கள் அவர்களுக்குள்ளே கட்டவிழ்க்கப்படும். Because Bible says I am the extension of Jesus Christ's body. I am the parts of his body. I am the body of Christ. உடனே ஆபரேட் பண்ணிரணும் சார். ஆபரேட் பண்ணாத எந்த ஃபெய்த்தே கிடையாது. நீங்க ஆபரேட் பண்ணுங்க, திரும்ப ஆபரேட் பண்ணுங்க. பைபிள் சொல்லுது, அதாவது சத்துருக்கள் எல்லோரையும் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் ஆளுகை செய்யணும். ஆளுகை எவ்வளவு நாள் செய்யணும்? அப்படியே என்ன அர்த்தம்? ஆபரேட் பண்ற நடக்கலையா, அது நடக்கிற வரைக்கும் ஆளுகை செஞ்சுக்கிட்டு கையை தட்டு. பாதபடியாக்கி போடும் வரைக்கும் ஆளுகை செய்ய வேண்டியது. சொல்லுங்க, பாதபடியாக்கி போடும் வரைக்கும் ஆளுகை செய்வேன். அவனை கீழ்ப்படுத்துற வரைக்கும் ஆளுகை செய்வேன். அப்ப பைபிள் சொல்லுது, உன் சத்துருக்களை எல்லோரும் உமக்கு பாதபடி ஆக்கி போடுகிற வரைக்கும். திமிர்றானா பாதபடியாக்கு, திமிர்றானா பாதபடியாக்கு. பாதபடியாக்குற வரைக்கும் நீங்க ஆளுகை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்ப தேவன் கிறிஸ்து ஆளுகை செய்றார். எங்க இருந்து ஆளுகை செய்றாரு சொல்லுங்க? கிறிஸ்து போய் என்ன செய்றாரு? ஒரு 38 வருஷம் வியாதி இருக்கிறவனை தொடணும்னு நினைக்கிறார். தொட்டது எது? அவர் சரீரம். அப்ப எதெல்லாம் அவர் தலை நினைச்சுச்சோ அவர் பாடி செஞ்சுச்சு. இப்ப தலை என்னெல்லாம் நினைக்குதோ பாடியாகி நம்ம செய்யணும். இயேசு நாமத்தில் எது வரைக்கும் ஆளுகை செய்யணும்? கீழ்ப்படியும் வரைக்கும் ஆளுகை செய்யணும். உங்க வியாதியில் பகுதியில் கையை வைங்க. இயேசு நாமத்தில் சுகமாகட்டும். பாருங்க, சுகமாயிருக்கும். சோமால என்ன செய்யணும்? திரும்ப கை வைக்கணும். எது வரைக்கும் ஆளுகை செய்யணும்? ஆமே. டெரிமேஸோட புக்கை மறக்க மாட்டேன். 1994 93 நினைக்கிறேன். டெரிமேஸ் புக்கு படிக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, இங்க இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் கேட்கிற காது உண்டு. இயேசுக்கு தெரியும். அதனாலதான் மலையை பார்த்து பேசுன்றார், இயற்கையை பார்த்து பேசுறார். காற்றே அப்படின்னா காத்துக்கு என்ன இருக்கு? காது இருக்கு. இறையாதே கடலே, கடலுக்கு காது இருக்கு. அமைதலாயிரு. அவர் சொல்றாரு, எல்லா ஆவிக்கும் காது இருக்கு. நீ சொன்னா அது கேட்கும். செவிட்டாவிக்கு கூட கேட்கும்ன்றார். டெரிமேஸ் என்ன சொல்றாரு? செவிட்டாவிட்ட போய் செவிட்டாவியே அப்படின்னா அது எவனை பிடிக்குதோ அவனை செவிடாய்க்கிறோம். ஆனா செவிடாவி கிளீனா காது கேட்குமா? இயேசு நாமத்துல போனா போயிடும். அப்போ பொருட்களுக்கு இருக்கு. நீங்க பொருட்களை பார்த்து கட்டளையிட்டா அது கீழ்ப்படியும்ன்றாரு. பாடி ஆஃப் கிரைஸ்ட் இயங்கலைன்னா பேரலைஸ்டுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து பேரலைஸ்டா இருக்கார், கையால் விளங்காம இருக்கார். அவர் மைண்டு நிறைய வெளிப்பாடு இருக்கு, மைண்டு நிறைய ஜீவன் இருக்கு. ஆனா பாடி இயங்காமலே இருக்கு. நீ என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு நாள் வரும்போது ஒரு லைட் வரும். இல்ல 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 இல்ல, ஆளுகை செய்ய ஆரம்பிங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுகையை நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்க. இது நீங்க சம்பாதிக்கிறது இல்லை, அது கிறிஸ்துவோட சரீரத்தில் இருக்கிற வல்லமை. நீங்க அந்த சரீரமா இருக்கிறனால உங்களுக்கே தெரியாம அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. அதை புரிஞ்சுக்காங்க. எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கு. போன வாரம் பார்த்தேன், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் பார். ஒரு துறவுல இருந்து தண்ணி வருது சார். நல்லா சார் இளநீ மாதிரி இருக்கு சார் தண்ணின்றாங்க. அதுல இருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்து வந்து வைக்கிறீங்க. இப்ப இந்த தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? அந்த ஊத்துல எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு 20 குடம் தண்ணி பிடிச்சு வைக்கிறோம். 20 குடத்துல எந்த குடத்துல இருந்து தண்ணி குடிச்சாலும் அந்த ஊத்து தண்ணி எந்த குவாலிட்டியில இருக்கோ அதே குவாலிட்டியில 20 குடம் இருக்கு. ஆமா, இப்போ ஒரு 500 குடம் இருக்கீங்க எனக்கு முன்னாடி. 500 குடம், 500 குடத்துல என்ன தண்ணீருமா இருக்கு? ஆமா, நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறவப்பா. அந்த துறவுல என்ன தண்ணி இருந்துச்சோ அதே ஆசீர்வாத ஜீவ தண்ணி தான் உனக்குள்ள இருக்கு. அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, அந்த கண்மலையில எப்படி இருந்துச்சோ குவாலிட்டி அதுதான் உனக்குள்ள இருக்கு. ஒருவேளை இதை கேட்ட உடனே மைண்ட் பிரைட் ஆகும். கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப டல் ஆகலாம். விட மாட்டார் ஆவியான், திரும்பவும் பிரைட் பண்ணுவாரு. திரும்ப டல் ஆகலாம். இப்படியே பிரைட் போயிட்டு ஒரு சீசன் என்ன ஆயிரும் பாருங்க, 10% இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட்ல இருப்பீங்க, 90% உலக மைண்ட்ல. இவ்வளவு நாள் 100% உலக மைண்ட்ல இருந்தீங்க. இன்னைக்கு போன வாரம் கேட்டுட்டீங்க, ஒரு 25% அங்கே போனேன் சார், ஆனா 80% உலகத்துல சார் இருந்தேன். இந்த வாரம் கேட்டுட்டீங்களே 60% நீங்க அங்க போயிருவீங்க. கையை தட்டுங்க. 40% ஒருவேளை உலக கவலை வரலாம். அடுத்து 80க்கு போவீங்க, அடுத்து 90க்கு போவீங்க. அப்படியே ஒரு சீசன் அங்கேயே லாக் ஆகி நின்னுக்குவீங்க. கையை தட்டு.
சபையானது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிற நேரம். This is the church of, this is the time of transfiguration, transformation of the church. அதனால் சபையானது தான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. சபையானது தான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. சபையானது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தில் ஷோல்டரில் வந்து ஒரு குத்தி இங்கேருந்து பிளட்டை எடுத்து, கையிலேருந்து பிளட்டை எடுத்து என்ன குரூப்புன்னு பார்த்தா என்ன குரூப் இருக்கோ அதைத்தான் காலுக்கிட்ட குத்தி பிளட் எடுத்து பார்த்தா அதே குரூப் தான் இருக்கும். அவர் பாடியில் எல்லா பக்கமும் அந்த நிறைவு பூரணமாய் ஓடுகிறது. அதில் எந்த விரலை தொட்டாலும் அந்த நிறைவு இருக்கும். நீ உடம்புல எந்த ஓரத்தில் இருக்க பாட்டா இருந்தாலும் உனக்குள்ளு அதே நிறைவு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஷாரா பாலா ஹாரா பாலா தீமா நாக ராபா லாபா பெருகட்டு 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 ஏசுலாம். சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. போன தடவை பார்த்தோம். அவருடைய சரீர பிரகாரமா என்ன இருக்கான்? தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இருக்கு. அதுல இருந்து பிச்சை எடுத்து நீங்க நிற்கிறார். அப்போ உனக்குள்ள அந்த பரிபூர்ணம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம். ஸோ சபையானது தன்னுடைய சாயலை புரிய புரிய தொடர்ந்து நம்ம வந்து நம்முடைய சாயல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த இன்னைக்கு இந்த வாரமும் நம்ம வந்து அது பாடி ஆஃப் கிரைஸ்டாக தான் நம்ம இருக்கிறோன்றதுல இன்னும் என்ன அட்வான்ஸான ஆசீர்வாதம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து சபை தான் யாருன்னு பார்க்கணும். பார்க்கும்போது இந்த அறிவு வரும்போது, அறிவு வர வர எல்லாம் சொல்லுங்க, மகிமை கூடும். மகிமன்றது ஏதோ வந்து 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 கிறிஸ்மஸ்க்கு விற்கிற சைனா பல்பு மாதிரி ஜங்கர் ஜங்கர் அது கிடையாது. சீரியல் செட்டு கிடையாது மகிமன்றது. மகிமை இஸ் நாட் சீரியல் செட். சொல்லுங்க, மகிமை இஸ் நாட் சீரியல் செட். மகிமை இஸ் நாலேஜ். கரங்களை தனி கத்துறாண்டி சொல்லுவோம். நாலேஜ் வர்ற வர்ற எல்லாம் சொல்லுங்க, மகிமை கூடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்ப சபைக்கு மகிமை கூடணும் அப்படின்னா சபை அறிவுக்குள்ள வரணும். தான் யார் என்கிற அறிவுக்குள்ள வரணும். வாசிப்போம் என் அன்புக்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:6 வாசிப்போம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, மகிமையின் அறிவாகிய ஒளி. அப்ப மகிமைன்றது என்னது? அறிவு. மகிமைன்றது அறிவு. அறிவு என்பது மகிமை. தன் புத்திக்கு தக்கதாய் மனுஷன் புகழப்படுவான். புகழ் என்பது ஒரு மகிமை. அப்ப அறிவு, பிதாவை குறித்த அறிவு, குமாரனை குறித்த அறிவு, ஆவியானவரை குறித்த அறிவு, தன்னை குறித்த அறிவு, சத்துருவின் தந்திரத்தை குறித்த அறிவு. இந்த அறிவு என்ன? சத்துருவை குறித்த என்ன அறிவு? அவனை பத்தி ரொம்ப நம்ம யோசிக்க கூடாது அப்படின்றது அவனை குறித்த அறிவு. இந்த அறிவு கூட கூட பிதா குறிப்பா பைபிள் சொல்லுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப சபை தான் யாருன்ற அறிவுல வளர 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 மகிமை கூடுது. மகிமை கூடுது, வல்லமை கூடுது. அறிவுள்ளவன் பலம் உள்ளவன், ஞானமுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்கப்படுகின்றான். அப்ப சபையாகிய நீயும் நானும் நம்ம யாருன்ற அறிவு வரும்போது நிச்சயமா சொல்றேன் சார், போன வாரத்தோட இந்த வாரம் உங்க வாழ்க்கையில் வல்லமையோட அளவு, மகிமையோட அளவு அதிகமா இருக்கும் நான் சொல்றேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அப்ப தன்னுடைய சாயலை பற்றிய அறிவு சபையை மகிமை அடைய செய்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சாயலை பற்றிய அறிவு சபையை மகிமை அடைய செய்கிறது. அப்ப அறிவு வந்த உடனே மகிமை வருது. 2வது, அறிவு வந்த உடனே செயல்பாடு வர ஆரம்பிக்குது. என்ன வருது சார்? ரோட்ல போறீங்க, டக்குன்னு ஒரு ஏடிஎம் கார்டு கிடக்குது. அந்த ஏடிஎம் கார்டு எடுக்கிறீங்க. அது வந்து எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு. பின்னாடி அதில் வந்து எழுதியிருக்காரு, இதனுடைய பாஸ்வேர்டு 1 2 3 4ன்னு ஒருத்தையும் எழுதியே போட்டு போயிருக்கான். எடுத்து பார்க்குறீங்க, ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு 1 2 3 4. அடுத்த செகண்ட் என்னங்க செய்வீங்க? அடுத்த செகண்ட் என்ன செய்வீங்க? போட்டு பார்த்துருவோம். அப்ப அறிவு வந்த உடனே அது செயல்பாடா மாறுது. பார்த்தீங்களா? அப்ப அதாவது உங்களை குறித்த சாயலை குறித்த அறிவு வந்த உடனே முதல் வேலை என்ன நடக்கும்? அதை செயல்படுத்தணுன்றது தான் வரும். சபையானது அறிய அறிய செயல்பட ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு? யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1:22, 23.
24, 25 வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஏடிஎம் பார்த்துட்ட, பாஸ்வேர்டையும் பார்த்துட்ட, பார்த்த பிறகு அதுல என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கோ அதன்படி செஞ்சா உனக்கு என்ன வரும்? ஆசீர்வாதங்கள் வரும். அதுதான் அந்த வசனத்துல சொல்றாரு. அடுத்து வாசிங்க. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்ப அதை கேட்கிறான், என் முகம் இதானா சார்? சார் நான் கிறிஸ்துவின் சரீரமா சார்? என்ன சார் சொல்லாம போயிட்டீங்களே சார்? அப்ப சரீர பிரகாரமா தேவத்துவம் எல்லாம் எனக்குள்ள இருக்கா சார்? என்ன சார் சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் குப்புறப்படுத்து, தூங்குறது, மல்லாக்கப்படுத்து, விட்டத்தை பார்க்கறது இல்லை. இது தெரிஞ்ச உடனே இது என்ன செய்ய ஆரம்பிக்குது? செயல்பட ஆரம்பிக்கிறது. வீட்டுக்குள்ளே வரீங்க, பிரியாணி வாடை வருது, நேராக கிச்சனில் போய் பல நேரங்களில் எப்படி தான் பிரியாணி நம்ம வீட்டிலான்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் கட்டியிருப்பேன். அப்போ நம்ம வீட்டில் புளிக்குழம்பா, சரி பரவாயில்ல ஊற்று அப்படின்ற மாதிரி பல அனுபவங்களுக்குள்ள நீங்கள் வந்திருப்பீங்க. எனியோ நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, பிரியாணி வாடை வருது, பார்த்த உடனே நாலேஜ் வந்துருச்சு. அடுத்த வேலை என்னங்க செய்வீங்க? அடுத்து அப்படியே கையை கழுவிட வேண்டியதான். இமீடியட்டாக என்ன செஞ்சிடணும்? செயல்பாட்டில் இறங்கிடணும். அப்போ அறிவு வந்தவுடனே வேலை தொடங்கிடுது. எல்லாம் சொல்லுங்க, அறிவு வந்தவுடனே வேலை தொடங்கிடுது. அப்போ சபை ஏன் வேலை பார்க்காம உட்காந்துருக்குன்னா தான் யாருன்ற அறிவு இல்லை. அவன் முடக்கி வச்சிருக்கான். நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி. சபை முடங்கி போய் பேரலைஸ் ஆகி கிடக்கு. ஏன்னா அம்பட்டையும் பேரலைஸ் ஆக்கிட்டாங்க. கரண்ட் சாக்கை வச்சு வச்சு கடைசியில் கிருகிறதுக்கு இருக்கு சபை. இந்த நேரத்தில் இயேசுனார் அம்பட்டை ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. தம்பி, நீ என்னுடைய சரீரம்டா, என் பாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏரியாவுக்குள்ள எம்புட்டுக்கு லட்சக்கணக்கான பேரை சுகப்படுத்துச்சு. அப்படித்தான் உனக்குள்ள என்னுடைய வல்லமை இருக்கு. யூ ஆர் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை பாடி. எத்தனை முறை ஒன்று நீ கண்ணில் நீ பார்க்கணும்னா கூட தொடர்ந்து ஆளுகை செய், கீழ்ப்படியும் வரைக்கும் ஆளுகை செய். ராகாபாலா சாந்துரா. சரி, திருவசனத்தை கேட்கிறவர்கள் அந்த கண்ணு சுவாப முகத்தை கண்ணாடியில பார்க்கறான். அடுத்து அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். தெரியுங்களா? மறந்துடுறான். திரும்ப அங்க போனோன்னா சாயந்தரம் தொடங்க போன, ஐயா அப்பா பார்த்து ஏதாச்சும் செய்யுங்கப்பா. என்னடா காலையில சரீரம்னு உடம்புன்னு சிங்கம்னு சாயந்தரம் சிங்கமா உட்காந்துருக்கியடா. ஆனால் கர்த்தர் நீடிய பொறுமையில அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயலை மறந்துட்டு திரும்ப பிச்சைக்கார சாயல் அணிகிறான். ஆனா கர்த்தரோ நீடிய பொறுமையினால் மறுபடி சபைக்கு அவனுடைய சாயலை சொல்லிக் கொடுக்கிறார். பயப்படக்கூடாது. நான் கிறிஸ்துவின் சரீரம். வல்லமை ஏன் வல்லமை இல்ல, அவர் சரீரத்துல ஓடின வல்லமை இப்ப என் சரீரத்துல இருக்கு. சரி, வாசி பார்த்த வசனம் சீக்கிரம். நிறைய சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. உற்று பார்த்து எல்லாம் சொல்லுங்க. சாயலை பைபிள்ல உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. அதிலே நிலைத்திருக்கிறவனே எல்லாம் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் சரீரம் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் சரீரம் சொல்லுப்பா. நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரம். இயேசுவின் சரீரத்துல சொல்லுங்க. என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என் சரீரத்துல இருக்கு. அவர் சரீரத்தை தொட்டமே சுகமாவானா, என் சரீரத்தை தொடுகிறவன் சுகமாவான். ஏன்னா என்னுடைய வல்லமை இல்ல, நான் இயேசுவின் சரீரமா இருக்கிறனால இயேசுவின் சரீரத்துல எதையெல்லாம் பிதா ஊத்தி வச்சிருந்தாரோ அதெல்லாம் என் மேல. கையை தட்டு. உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து. எப்படி 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 கார்டு, ஏடிஎம் கார்டுல 1 2 3 4 பாஸ்வேர்டு இருந்தா அங்க போய் என்னதான் அமுக்கணும்? அங்க போய் 4 5 6 7 அமுக்க கூடாது. 1 2 3 4. அப்ப சரீரமாகிய சபை தேவனுடைய சரீரம் சபை. அப்படின்னா அந்த சரீரம் எப்படி கிரியை செய்யுதோ அதைத்தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்மளும் அப்படியே தான் கிரியை செய்ய போறோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த உலகம் சபையோடைய மகிமையினால, சபையில தேவன் இயேசு வெளிப்படுகிறதை இந்த உலகம் பார்க்க போகிறது. ஆமென். 2000 வருடங்களுக்கு முன்பாய் நடைபெற்ற அற்புதங்கள் மறுபடியும் நடக்க போகிறது. ஆவியானவர் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 10:38 மறுபடியும் இந்த உலகம் பார்க்க போகிறது. கையத்தட்டே. ஆமென். அப்போஸ்தலர் 10:38 மறுபடியும் உலகம் பார்க்க போகுது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். அவருடைய சபை, அவருடைய சரீரம்
சுகமாக்குறதா சுத்தி தெரிஞ்சு. அந்த சரீரத்துல வல்லமையும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அந்த சரீரம் தான் நீ, அந்த சரீரம் தான் நீ நானும். ஆகவே நாம் போகிற இடங்களில் அசுத்த ஆவிகள் விலகி ஓடும். அப்ப சபையானது தன்னுடைய சாயலை பார்க்கணுமா? தன் சாயலை மறக்கவே கூடாது. இந்த சாயலை பார்க்க பார்க்க என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க 2 Corinthians 3:18 வாசிங்க. சபை சாயலை, தன்னுடைய சாயலை பார்க்கும்போது என்ன நடக்கும்? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அந்த சாயலை பார்க்க பார்க்க சொல்லுங்க, உங்க சாயலை பார்க்க பார்க்க சத்தமா வாயை திறந்து, என் சாயலை கண்ணாடியில பார்க்க பார்க்க, என் சாயலை கண்ணாடியில பார்க்க பார்க்க, என் சாயலை கண்ணாடியில பார்க்க பார்க்க. சில இந்த எக்ஸிபிஷனுக்கு போனா சில கண்ணாடி வச்சிருப்பாங்க வரிசையா. அந்த கண்ணாடியை பார்த்தா எப்படி இருக்கும்? குண்டா குட்டியா ஹல்க்கு மாதிரி இருக்கும். இன்னொரு கண்ணாடியை பார்த்தா எப்படி இருக்கும்? கீன் ஒல்லியா ஹைட்டா தெரியும். இன்னொரு கண்ணாடியை பார்த்தா மண்டை மட்டும் அப்படியே நெளிஞ்சு இப்படி இருக்கும். இன்னொரு கண்ணாடியை பார்த்தோம்னா மூஞ்சி சுருண்ட மாதிரி, இப்படி சுருள் கேக்கு மாதிரி இருக்கும். இப்படி கண்ணாடியா நீ பார்த்துட்டு வந்துருக்க. ஆவியானவர் சொல்ற, நீ பார்த்த கண்ணாடி எல்லாம் சொல்லு, உபவாச ஜபம் அங்கே எங்கன்னு போய் கண்ட கண்ணாடியில் பார்த்து, நான் இவ்வளோ குண்டாவா சார் இருக்கேன், இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் சார். டே, கண்ணாடி தப்பாக காட்டியிருக்காங்கடா. ஒரு கண்ணாடியில் போய் உள்ளியா பார்த்து, பரவாயில்ல நான் 7 அடிக்கு இருக்கேன் அமிதா பிச்சம், நீ 5 அடியிலேருந்து 7 அடி தப்பா அண்ணன் சார் இவ்வளோ உள்ளியா இருக்கேன். நீ குண்டாதான்டா இருக்க. கண்ணாடி சொல்ல தப்பான கண்ணாடிடா. சரியான கண்ணாடி எங்க இருக்கு? இங்க இருக்கு. கையை தட்டு, இங்க இருக்கு. இந்த கண்ணாடியிலே உன் சாயலை பார்க்கும்போது என்ன நடக்குதான் வாசிங்க. மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். வாவ்! சபை தன் சாயலை பார்க்க பார்க்க மகிமை லெவல் கூடுது சார். எத்தனை அறிவு வர மகிமை கூடுது. சபையானது தன்னுடைய சாயலை பார்க்க பார்க்க ராபாலா சாந்தூரா பாலா தியாங்கோ. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஆமே. உதவி செய்வாராக, ஆவியான உதவி செய்வாராக. கேட்கிற ஜனங்கள், கேட்க போகிற எல்லாருக்கும் உதவி செய்வாராக. சபைனா நீ நானும் சபையானது தன்னுடைய சாயலை பார்க்க பார்க்க மகிமையின் மேல மகிமை அடைஞ்சு என்ன ஆயிருமா? ஒரு சீசன்ல மறுரூபமே ஆயிரும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கையை தட்டி எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடு. ஒரு தடவை பாடிடுமா? எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து மகிழ்ந்திருப்போம். ஆமே. நீங்க யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கதறல், உதறல், பதறல்லாம் வராது. என்னதான் வரும்? துதியின் ஆடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்து ரப்பக் ரப்பக் பக் ரப்பக் 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 ஆடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இமிடியேட்டா உங்களுக்கு ரிசல்ட்டை காட்டி, எதையாச்சும் காட்டி உங்களை விசுவாசத்தை பலப்படுத்தி, உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணி, மகிமையை பெருக பண்ணி, பெரிய பெரிய அற்புதங்களுக்கு நேராக உங்களை கொண்டு போயிட இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நீ உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படியே உங்கள் ஒவ்வொரு சின்ன விஷயத்துல ஆவி மண்டலத்திலே நீங்கள் செயல்படும் போது இந்த உலகம் மறுரூபமாக நீங்கள் பார்க்க முடியும். அதான் ஒரு ஃபேன் சுற்றுறதுல என்ன சார் ஆக போகுது? 100 ரூபா கொடுத்தா ஃபேனை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், இப்படியே போய் 100 ரூபா எல்லாமே நாங்கள் ஃபேனை சுற்ற விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அவர் உயிரோடு இருக்கிறார் ஒரு சாட்சி. அப்படி இதை சுத்த வைப்பார்னா, ஆமென் சொல்லுங்க. இதை இயங்க வைப்பார்னா, இயங்காத கிட்னியை நாளைக்கு இயங்க வைப்பார். இயங்காத ஹார்ட் அவர் இயங்க வைப்பார். இயங்காத லங்ஸ் அவர் இயங்க வைப்பார். ஏனென்றால் இயங்காத ஒரு காற்றாடி அவர் இயங்க வைக்க முடியும் என்றால்
சபை தன்னை அறிந்து கொள்ள அந்த சாயலை புரிந்து கொள்ள மறுரூபம் அடைகிறது. 24 மணி நேரம் என்பது உனக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா அந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு மகிமை அடையணுமோ மகிமை அடைஞ்சுக்க. மகிமை அடைஞ்சுக்க. நான் அடுத்த ஒரு 24 மணி நேரம் சூப்பர். இன்னைக்கு ஒரு 24 மணி நேரம், ஒவ்வொரு 24 மணி நேரம் நீங்க மகிமையின் அளவு கூட சட்டுன்னு ஒரு செகண்ட் என்ன செஞ்சுறீங்க, மறுரூபத்துக்கு வந்துடுறீங்க. That is what transformed soul. Transformed soul. Soul transform ஆகும்போது கானான 14 நாளைக்குள்ள போயிடுறீங்க. சோல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம வந்து உலகத்து குப்பையில் அடைச்சிருக்கும் போது 40 வருஷம் ஆகுது கானானுக்கு போக. ஆமா, 50 நாள்ல ஆதி அப்போஸ்தலர்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார் பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர். 50 நாள்ல அந்த அவங்க சோல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் சோல்ஸா மாறிச்சு பாருங்க. உலகத்தையே கலக்கிட்டாங்க சார், உலகத்தையே கலக்கிட்டாங்க. தொடர்ந்து அவர் சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையினால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆதி அப்போஸ்தலர்களை மறுபடியும் இந்த உலகம் பார்க்கும். அவைகளில் மேலான காரியங்களை இந்த உலகம் பார்க்கும். அப்போஸ்தலர் 10:38 மறுபடியும் இந்த உலகம் பார்க்கும். தேவையானது சபை தான் யார் என்பதை புரிந்து கொள்வதுதான்.